இதில் மொத்தம் 4 பொருள் எடுத்திருக்கேன். ஸோ ஹேர் டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, நமக்கு வந்து உதயவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். என்னோட கையை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம நல்லா பர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து கல்லுப்பு போட்டு அரைக்க வேண்டியது. நம்மளோட ஸ்பெஷலான இதில் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியலையே நினச்சேன். கருப்பு கொண்டக்கடலை வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து நார்மலான ஒரு டேஸில் இருக்கிற ஒரு வ்ளாக் தான். பட் இதில் நான் ஆட் பண்ணுற எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் கிடைக்கும் போது அந்த முக்கியமான சில பல வேலைகளை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த டேஸ் அந்த ஸ்கூல் டேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இட்லி பொடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ மெயின். என்னதான் நான் வந்து சட்னி சாம்பார்லாம் பண்ணாலும் இட்லி பொடி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடும். ஸோ அதை வந்து ரெடி பண்ண போகிறேன். பட் அதில் என்னமா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நார்மலாக இருக்கிறது ரெடி பண்ண போகிறேன். அண்ட் என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வந்து கரி லீவ்ஸ் அண்ட் கார்லிக் போட்ட பொடி வந்து ரெடி பண்ண போகிறேன், இட்லி பொடி. ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் இப்படி கூட ரெடி பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமான குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இட்லி பொடி ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் வந்து சன்னா தோசைக்கு ஊற போட்டுட்டேன். ஸோ என்னென்ன நான் ஊற போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்னைக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்னா தோசை அண்ட் நம்ம ரெடி பண்ணுற அந்த வாசனையான பொடி சூப்பராக இருக்கும். இதோட காம்பினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி டாபிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இட்லிக்கு ஊற போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு அண்ட் வந்து தோசைக்கு ஊற போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல அரிசி எடுத்தாச்சு. அண்ட் வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்தாச்சு. ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட வேண்டியது. இந்த 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, ஐ மீன் இந்த இட்லி அரிசி வந்து எதுக்கு அப்படின்னா சன்னா தோசைக்கு ஊற போட போகிறோம், அதுக்கு தான். அதையும் ஊற போட்டு எடுத்தாச்சு. கருப்பு கொண்டக்கடலை வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அடிஷ்னலாக வந்து அரைக்கும்போது கொஞ்சம் வந்து எண்ணெய் போட்டு அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். அண்ட் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம சன்னா எடுத்துக்கிட்டோமா, அதே கப்பு. ஸோ நம்ம எதில் அளவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி. இதில் வெந்தயம் அளவு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வீக்கெண்ட் அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து இந்த டைம்லேயே பார்த்து வச்சிட வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு உளுந்து வந்து எடுத்துருக்கேன் 2 கப் அளவுக்கு. ஸோ இது வந்து நார்மல் இட்லி பொடி தான். உங்களுக்கு அந்த கருவேப்பிலை கார்லிக் பொடி பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுலேயே நம்ம பொடி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு, ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனதும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கலாம். ஏன்னா உளுத்தம்பருப்பு முன்னாடியே சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து அது கலர் மாறிடும், கடலைப்பருப்பு வந்து கலர் மாறாது. அதனால் ஒரு ஹாஃப் குக் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் மிளகாய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம்.
புளி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஆல்ரெடி இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம். இது நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி பொடிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக சேர்த்தது பெருங்காயம், புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கல் உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான் நம்மளோட ஸ்பெஷலான இட்லி பொடி. ஸோ கருவேப்பிலை, பூண்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் மிளகாய், ஒரு சின்ன பீஸு புளி வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ். பெருங்காயம் தேவையில்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாசனையாக இருக்கும். இது வந்து சூடு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து கிராஸ் மேட்டு அண்ட் இன்னொன்று கொஞ்சம் வந்து ஷெல்ஃப் லைனர் மாதிரி வந்து போட்டிருந்தேன். கிராஸ் மேட்டும் வந்துருச்சு அண்ட் ஷெல்ஃப் லைனரும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. கிராஸ் மேட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இது வந்து அந்த டைல்ஸ் பேட்டர்னில் இருக்கும் இல்லையா, நான் அப்படியே ஆர்டர் போட்டேன். சரி கொஞ்சம் வந்து நம்ம கிச்சனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் மற்ற கலர் போட்டால் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக சால்ட்டோ சம்திங் ஏதாவது பட்டாலே பயங்கரமாக வந்து அழுக்காயிடும். ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. ஸோ கிச்சனே வந்து டீப் க்ளீன் பண்ணணும். நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அண்ட் வந்து கிராஸ் மேட் எங்கே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நார்மலான ஒரு சின்ன கிச்சன் தான். ஸோ இந்த மாதிரி கிச்சன் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த கிராஸ் மேட் எங்கே போட போகிறேன் அண்ட் வந்து இது லைனர் தான். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கேஸ் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அது எப்படி இருக்குது, அவுட்லுக் வந்திருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அது நிறைய இடத்துல வந்து நம்ம அந்த வாஷ் பேஷன் கிட்ட ஸோ அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து ஒட்டலாம். அப்படியே அந்த டைல்ஸ் மாதிரி அந்த பிடிஸ் மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து பிக்சரில் பார்த்து எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியலையேன்னு நினச்சேன். ஓகே, நம்ம வந்து பிக்சரில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அடிஷ்னலாக நான் பெருங்காய பவுடர் மட்டும் கொஞ்சம் வந்து சேர்த்துட்டேன். நம்மளோட கருவேப்பிலை கார்லிக் பொடி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நான் எண்ணெய் அதிகமாகவே நான் சேர்க்கலை. இன்னும் சில நாள் இது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த பொடி வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால கெட்டும் போகாது. ஸோ நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் ஜஸ்ட் வேணும்னா பார்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை பொடி நம்ம வந்து இட்லி, தோசைக்கு, ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீக்கெண்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தம் 4 பொருள் எடுத்திருக்கேன். ஸோ ஹேர் டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, நல்லா சுத்தமான காட்டன் பஞ்சு வந்து எடுத்திருக்கேன். இந்த பஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ பீட்ரூட் பவுடர் ஆன்லைன்லேயே வந்து கிடைக்கும். நான் வந்து ஃபேஸ் பேக்குக்கு வாங்கினேன். ஸோ அது ஹேருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சேர்த்து தான் வாங்கினேன். ஸோ வந்து பீட்ரூட் பவுடர் வந்து ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 பொருள் வந்து நமக்கு வேணும். இதை வச்சு தான் நம்மளோட ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பாதாமை வந்து நல்லா வந்து நசுக்கி இதை எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் வானொலி வந்து இரும்பு வானொலி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பாதாமை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த பாதாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கருப்பாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஹீட் பண்ணிக்கணும். நல்லா ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா தீச்சு எடுத்துடலாம். ஒன்று இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. இது வேஸ்ட்டு கிண்ணம் தான். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பான்ச்சை வந்து இதில் வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா இந்த மாதிரி டார்க் பிளாக் கலர் இந்த ஸ்பான்ச் வந்து நம்ம நல்லா பர்ன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி வச்சு இதை வந்து லிட்டெல்லாம் மூடிடலாம். ஆக்சுவலாக நெருப்பு வந்து கேஸ் கிட்ட வைக்க வேணான்ட்டு நான் எடுத்து கீழே வச்சுட்டேன்.
இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பிளாக்காக பர்ன் ஆகி அதோட ஆஷ் மட்டும் இருக்கும். இது நல்லா வந்து நல்லா கருப்பாயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பிளாக் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த சூடான வானலிலேயே நம்ம அந்த பீட்ரூட் பொடியவும் போட்டு இந்த காஃபி பொடியவும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குறக்குறப்பு இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடர் தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு வே வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் இப்போ அந்த பிளாக் முடி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ஸ்கேல்ப்லேருந்து ஓரளவுக்கான ஒரு தூரத்தில் தான் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, நமக்கு முடி ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஒயிட்டில் லாங்காக இருக்குது அப்படின்னா அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி சின்ன இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த ஹேர் டை பவுடர் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் தாங்க அந்த காஃபி பொடி, டீ பொடி, அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை கலந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணதுலேருந்தே நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றத ஆக்சுவலாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து நான் அந்த க்ளீன் பண்ணேன் இல்லையா, அந்த பொடியெல்லாம் வந்து இதில் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக கையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். பட் இந்த நம்ம யூஸ் பண்ண இந்த ஃபிங்கர் மட்டும் பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஹோம்மேட் இந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் கலர் பண்ணும்போது இல்லை ஹேர் டை யூஸ் பண்ணும்போது நமக்கு உடனேலாம் பெருசாக ரிசல்ட் இருக்காது. பட் இது அப்படி இல்லைங்க, நமக்கு வந்து உதயவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ என்னோடய கையே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கட் ஆகுது. நான் வீடியோவில் காட்டணுன்றதுக்காகவே நான் அதை எடுக்கிறேன். அது நீங்கள் ஷுவராக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா அரைச்ச மாவு வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வந்து மேலே பொங்கி அவ்வளோ புளிச்சு வந்து வந்திருக்குங்க. ஒரு 4 ஹவர்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே மாவு வந்து ரெடி. ஆக்சுவலாக நான் இதை எப்படி சாப்பிடுவேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஈவனாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சன்னா தோசை மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்தி. ஸோ இதோட கார்லிக் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த கார்லிக் சட்னியோடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மாவு வந்து ரெடி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க நார்மலாக சாப்பிட்டாங்க. பட் நானும் பிரணவும் வந்து எனக்கு அந்த வெறுமனாக இருக்கிற அந்த சன்னாவோட டேஸ்ட் கொஞ்சம் வந்து பிடிக்கல. பட் ரொம்ப ஹெல்தி, அதை மிஸ் பண்ணவும் கூடாது அப்படின்றதுனால நான் ஒரு கரண்டி அளவுக்கு நான் தோசை மாவு கலந்து அதோடு சேர்த்து வார்த்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ளைன் சன்னா தோசை வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது, இல்லை எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா
இட்லி தோசை மாவோட கலந்து நம்ம தோசை ஊற்றினோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் பெருசாக தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து நம்ம வாசனைக்காக மட்டுன்றதுனால ஒரு கரண்டி ஆட் பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம சன்னா தோசை மாவு இருந்துச்சுன்னா 1 கரண்டி 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம புளிச்ச மாவு ஆட் பண்ணோம்னாலே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.